அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டிய மிகவும் முக்கியமான 20.17A ரிஜிஸ்டர் அப்சர்வர் ஸ்க்ரூட்டினி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படிவத்தில் 20 பாயிண்ட்ஸ் இடம்பெற்றிருக்கும். அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேர், பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர், திருநங்கைகள் எத்தனை பேர், மொத்த வாக்காளர்கள் எத்தனை பேர் என்ற விவரங்களை பூர்த்தி செய்யணும். ரெண்டாவது பாயிண்டில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள், பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள், திருநங்கைகள் எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள், மொத்த வாக்காளர்கள் எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். மூணாவது பாயிண்டில் டெண்டர்டு பேலட் பேப்பர் யூஸ் பண்ணி எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. நாலாவது பாயிண்டில் சேலஞ்சு ஓட்டு எத்தனை பேர் போட்டிருக்காங்களோ அந்த விவரங்களை ஃபில் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது பாயிண்ட் கிளாசிஃபைடு சர்வீஸ் ஓட்டர்ஸ் ப்ராக்ஸி ஓட் யூஸ் பண்ணி எத்தனை பேர் போட்டிருக்காங்களோ அந்த விவரங்களை பூர்த்தி செய்துக்கோங்க. அதாவது இராணுவத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பதிலாக அவங்களோட மனைவியோ மகனோ ஓட்டு போட வச்சுருந்தாங்கன்னா அந்த விவரங்கள் தான் ப்ராக்ஸி ஓட்டர்ஸில் வந்திருக்கும். ஆறாவது பாயிண்டில் கண் பார்வையற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு பதிலாக அவர்கள் உடன் வந்திருப்பவர்கள் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த விவரங்கள் இந்த பாயிண்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏழாவது பாயிண்டில் ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் இங்கே போட்டுக்கோங்க. எட்டாவது பாயிண்டில் ஃபோட்டோ ஓட்டர் ஸ்லிப்பை மட்டும் பயன்படுத்தி ஓட்டு போட வந்திருந்தாங்கன்னா எத்தனை பேர் அது மாதிரி வந்திருந்தாங்க அப்படின்ற விவரத்தை பூர்த்தி செய்துக்கோங்க. ஒன்பதாவது பாயிண்டில் ஓட்டர் ஐடி கார்டுக்கு பதிலாக இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ள 11 வகையான ஆவணங்களை பயன்படுத்தி ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட விவரங்களை இங்கே பூர்த்தி செய்துக்கோங்க. அடுத்து 10வது பாயிண்டில் 17A ரிஜிஸ்டரில் எழுதிய பிறகு இவிஎம் மிஷினில் வாக்களிக்க மறுத்திருந்தாங்கன்னா அவங்களோட எண்ணிக்கை இங்கே போட்டுக்கோங்க. 11வது பாயிண்டில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு போலிங் ஏஜென்ட் எத்தனை பேரோ அவங்களோட எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. 12வது பாயிண்டில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்துக்கு போலிங் ஏஜென்ட்டே இல்லாமல் இருந்தாங்கன்னா அல்லது ஒரே ஒரு போலிங் ஏஜென்ட் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அந்த விவரங்களை இங்கே பூர்த்தி செஞ்சுக்கோங்க. 13வது பாயிண்டில் அயல்நாடு வாழ் இந்தியர்கள் யாராவது வந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களோட எண்ணிக்கை இங்கே போட்டுக்கோங்க. 14வது பாயிண்டில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் எத்தனை இவிஎம் மிஷின் பயன்படுத்துனீங்க, எத்தனை விவிபேட் பயன்படுத்துனீங்க அப்படின்ற விவரங்களை இங்கே போட்டுக்கோங்க. 15வது பாயிண்டில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் இவிஎம் மிஷினையோ விவிபேட்டையோ சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய விவரங்களை இந்த பாயிண்டில் போட்டுக்கோங்க. 16வது பாயிண்டில் இவிஎம் மிஷினையோ விவிபேட்டையோ நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்ற விவரத்தை இதில் போட்டுக்கோங்க. 17வது பாயிண்டில் ஆப்சண்ட், ஷிஃப்ட், டெத் இது மாதிரியான வாக்காளர்கள் உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற விவரத்தை அங்கே போட்டுக்கோங்க. 18வது பாயிண்டில் அந்த ஆப்சண்ட், ஷிஃப்ட், டெத் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யாராவது வந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவர்களோட எண்ணிக்கை அங்கே போட்டுக்கோங்க. 19வது பாயிண்டில் வன்முறை அல்லது அசம்பாவிதம் சம்பவம் காரணமாக உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு தடைபட்டிருந்தால் அதனோட விவரத்தை போட்டுக்கோங்க. 20வது பாயிண்டில் உங்களுடைய வாக்குச்சாவடி மையம் சார்ந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அந்த விவரங்களை இங்கே போட்டுக்கோங்க. இந்த 20 பாயிண்ட்டும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பூர்த்தி செய்து ஜோனல் ஆஃபீஸர் வாக்குப்பதிவு இயந்திரம் எடுக்க வரும் பொழுது நீங்கள் சப்மிட் பண்ணணும். நன்றி.